ஓகே, ஸோ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ESXல யூசர் எப்படி கிரியேட் பண்றது, அந்த யூசருக்கு வந்து பெர்மிஷன் எப்படி அசைன் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். யூஸ்வலா இது எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு என்விரான்மெண்ட்ல ESXi ஹோஸ்ட் வந்து நம்ம தான் மேனேஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? அஸ் அ VMware அட்மினிஸ்ட்ரேட்டரா we are managing the VMware ESXi. பட் அதுல என்னன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்களோட என்விரான்மெண்ட்டே நான் சொல்றேன், எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஸோ எங்களோட என்விரான்மெண்ட்ல ஒரு 10 L1 இருக்காங்க, அண்ட் ஒரு 7 L2 இருக்காங்க, 5 L3 இருக்கும். இப்போ எங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனா L1, L2, L3 ஐடி தனித்தனியா இருக்கும். இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி உள்ள என்விரான்மெண்ட்ல எப்படி இருக்கும்னா, ஈச் இண்டிவிஜுவலுக்கு யூசர் ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தேரிக்குமார் அப்படின்னா தேரிக்குமார் ஒரு யூசர் இருக்கும், சுரேஷ்க்கு ஒரு யூசர் ஐடி இருக்கும், ரமேஷ்க்கு ஒரு யூசர் ஐடி இருக்கும். பட் சில என்விரான்மெண்ட்ல எப்படி இருக்கும்னா L1 குரூப், L2 குரூப், L3 குரூப். இப்போ நீங்க வந்து ஒரு 5 பேர் L1 இருக்கீங்கன்னா அந்த 5 பேர் அந்த ஆக்சஸை யூஸ் பண்ணுவீங்க. L2 இருந்தால் அந்த 5 பேர் L2 யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட்டை பொறுத்து அந்த யூசர் ஆக்சஸ் வந்து இருக்கும். அந்த யூசர் ஆக்சஸ்ல தேர் இஸ் லிமிடேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு L1 இருந்தா இதுதான் யூஸ் பண்ணணும், L2 இருந்தா இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ ESXiல எப்படி யூசர் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், we have ESXi which is இதான் ESXi. இந்த ESXiல we are going to create the users. நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, WAMI பேஜ் போகணும். ஸோ https://hostname 5480. ஸோ WAMI பேஜ் போறேன். இந்த WAMI பேஜ் மூலமா தான் I can able to create the users and I can assign the permissions. அவருக்கு வந்து ரீட் பெர்மிஷன் வேணுமா, ரைட் பெர்மிஷன். இப்போ L1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரீட் ஒன்லி கொடுப்போம். இப்போ L2 இருந்தா அதோட லிமிட்டடா கொடுப்போம். இப்போ L3 இருந்தா ரீட் அண்ட் ரைட் எல்லா பெர்மிஷன்ஸும் இருக்கும். சரி, yes, I'm mistakenly told WAMI page. WAMI page only for managing the ESXi. சரி, vCenter. நீங்க vCenterல யூசர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா you can go for WAMI page. ESXல யூசர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க இதுல இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ESXi வெப் இன்டர்ஃபேஸ்ல கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் vCenterல கிரியேட் பண்ணா நீங்க இதுல there is option administration. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல there is option to users இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ESXல தான் பண்ண போறோம். சோ அப்ப ESXல பண்ணனும் அப்படின்னா we will have to create the user on ESXi by web interface. web UI console சொல்றோம் இல்லையா, அந்த web UI consoleல நம்ம பண்றோம். சோ அதோட ரூட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். சோ எல்லாத்துக்கும் தெரியும் what is web UI console அப்படிங்கிறது. ஒரு ESXi மேனேஜ் பண்றதுக்கான கன்சோல் இது. சோ ESXi அப்படிங்கிறது ஒரு லினக்ஸ் பேஸ்டு OS. அதுல ஃபுல்லா கமாண்ட் லைன் தான் ஒர்க் ஆகும். நம்ம GUI மூலமா அதுல பண்ணிக்கலாம். இப்போ ஈவன் நீங்க உங்க கமாண்ட்ல வந்து நல்லா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் லெவலா இருக்கீங்க அப்படின்னா you can create the user by the help of commands and assign the permissions also. பட் நான் வந்து எனக்கு வந்து கமாண்ட்ஸ் அவ்வளவா தெரியாது அப்படின்னா you can go for host UI login. சரியா? இதுல there is option called manage. ஓகே, இது சம்மரி பேஜ்ல இருக்கும். மேனேஜ் செலக்ட் பண்ணுங்க. மேனேஜ்ல there is option security and users. சரியா? இந்த security and users செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல யூசர்ஸ் செலக்ட் பண்ணும். யூசர்ஸ்ல you can add the users. ரோல்ஸ்ல you can create the roles. இப்போ எனக்கு வந்து இந்த பர்టిక్యులர் யூசருக்கு ஒரு பர்టిక్యులர் ஃபோல்டர் மட்டும் தான் தெரியணும், அல்லது டேட்டா ஸ்டோர் மட்டும் தான் தெரியணும், இல்ல விர்ச்சுவல் மிஷின் மட்டும் தான் ஆக்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு காமனா ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். இதுல ரீட் ஒன்லி இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது, நோ ஆக்சஸ் இருக்குது, வியூ மட்டும் இருக்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது ஃபுல் ரைட்ஸ். உங்களுக்கு ஒரு L3க்கு L4க்கு மேனேஜருக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் கொடுப்பாங்க. ஒரு லீடுக்கு எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் தான் கொடுப்பாங்க. which means you have full access. சரிங்களா? நோ ஆக்சஸ் அப்படிங்கிறது சில ஆக்சஸ நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும், சில ஆக்சஸ் எதுவுமே நமக்கு அது தெரியாது. ரீட் ஒன்லி அப்படிங்கிறது நீங்க எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்க்கலாம், பட் யூ கேனாட் சேஞ்ச் எனிதிங். நீங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதை ரீஸ்டார்ட் பண்றதோ அல்லது எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அதை வியூ மட்டும் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு யூசர் மட்டும் கிரியேட் பண்றேன்.
யூசர்ஸ்ல போயிட்டு I'm going to create இங்க பாருங்க யூசர் செலக்ட் பண்றோம், ஆட் யூசர் போறோம். சோ இப்போ நான் வந்து என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா பை டிஃபால்ட் ரூட் இருக்குது, அந்த ரூட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும் சரிங்களா. இப்போ I'm going to create another யூசர் L1 அல்லது L2 கிரியேட் பண்றேன், இல்ல L1 கிரியேட் பண்றேன். L1க்கு வந்துட்டு I'm going to provide read only access. சோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல L1 கொடுத்துறேன். பாஸ்வேர்ட் வந்து இப்போ L1 access வந்துருச்சு. இப்போ நான் L1 மூலமா லாகின் பண்ண அப்படின்னா அந்த ESXல அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த L1க்கு L1 யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த யூசரை எந்த குரூப்ல ஆட் பண்ணணும், எந்த ரோல்ல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது எங்க பண்ணணும் அப்படின்னா ஹோஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ் போனோம்னா there is an option called permissions. ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் கிரியேட் பண்றோம், யூசர் கிரியேட் பண்ணிட்டு பெர்மிஷன்ஸ் அசைன் பண்றோம், அவருக்கு என்ன பெர்மிஷன் வேணும் அப்படிங்கறத. இதுல ஆட் யூசர்ல யூசர் நேம் என்ன L1 செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஸ்க்ரால் டவுன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரால் டவுன்ல we can choose whether read onlyயா நோ ஆக்சஸா அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ரீட் ஒன்லி அப்படின்னா they cannot do anything, ஜஸ்ட் பாத்துக்கலாம் அவ்வளவுதான். இப்ப ரீட் ஒன்லி நான் கொடுத்துட்டேன். தென் ஆட் யூசர் இங்க இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டோம்னா எனக்கு யூசர் ஆட் ஆயிடுச்சு. இதுல பாருங்க ரூட் அப்படிங்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருக்குது, பை டிஃபால்ட் ரூட் தான் வரும். L1 அப்படிங்கிறது ரீட் ஒன்லி தான். ஸோ இப்போ நான் இதை லாக் அவுட் பண்ணிட்டு ஓகே இப்போ நான் வந்து ரூட் லாகின்ல இருக்கேன் சரியா. இப்போ ஐ வில் லாகின் த்ரூ L1 லாகின்ல போறேன். இப்போ ஒரு இப்போ நான் ஒரு இன்காக்னிட்டோ மோட் ஓபன் பண்ணிக்கிறேன். ESXயோட நேமோ ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு https:// இப்போ இதுல L1 நம்ம கொடுக்குறேன். இப்போ L1 லாகின் ஆயிடுச்சு சரியா. நான் இப்போ L1 லாகின்ல இருக்கேன். இப்போ இந்த ESX இருக்குது, ரைட் கிளிக் பண்றேன். சரி இப்போ நான் இன்னொரு லாகின்ல இருக்கேன் பாத்தீங்களா, நார்மல் ரூட் ஆக்சஸ்ல இருக்கேன். நான் இப்போ ரூட்ல அதே ESXல ரூட்ல லாகின் பண்றேன் சரியா. ரூட் மீன்ஸ் ஃபுல் ரைட்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ரூட் அட் இங்க இருப்பாங்க ரூட் அட். இப்ப இதுல ஒரு VM ரன் ஆகுது. இந்த VM நான் வந்து ரீபூட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்றேன், பவர் போறேன், ஐ கேன் டு எனிதிங். ஒரு VM இருக்குது, இந்த VM நான் வந்து பவர் ஆன் பண்ணேன்னா ஐ கேன் பவர் ஆன். இங்க போயிட்டு பவர் ஆன் பண்ணிக்கலாம், அது ஷட் டவுன் பண்ணா ஷட் டவுன் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ விஷயம் இதை வந்து நான் பவர் ஆன் பண்றேன். ஸோ இது பவர் ஆன் ஆகுது. இப்போ இதுக்கு அடுத்து ஷட் டவுன் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இது வேண்டாம்னா டெலிட் பண்ணிக்கலாம் இந்த இதுல இருந்தே நான். ஓகே இப்போ நான் ஷட் டவுன் பண்றேன் இதை. பவர் ஆஃப் பண்ணிட்டு இப்படி டெலிட் பண்ணா டெலிட் பண்ணிக்கலாம், இப்போ டீகமிஷன் பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் டூ எனிதிங். நான் ரூட் ஆக்சஸ்ல இருக்கேன். இப்போ சேம் L1 ஆக்சஸ்ல இருக்கேன். இப்போ ஓகே இது மாதிரி L1 லாகின் பண்ண இல்லையா, L1ல இருக்கேன். இப்போ அந்த VM ரைட் கிளிக் பண்ணி பவர் போனா எனக்கு எதுவுமே இருக்காது. எல்லாம் கிரேட் அவுட்டா இருக்கு பாருங்க.
எந்த ஆப்ஷனுமே எனக்கு இல்லை, எல்லாமே கிரேட் அவுட் ஆயிருக்கு. என்னால எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. பட் என்னால் லாகின் பண்ண முடியும், அதை பார்க்க முடியும், செட்டிங்ஸை வியூ பண்ண முடியுமே தவிர என்னால வேற எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணவே முடியாது. இதுல லிமிட்டட் ஆக்சஸ் கூட கிடையாது. இதுல பாருங்க, நான் ஹோஸ்ட் ரைட் கிளிக் பண்ணோம்னா எனக்கு ரீபூட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, ஷட் டவுன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இங்க நான் ஹோஸ்ட் ரைட் கிளிக் பண்றேன், எனக்கு ரீபூட் ஆப்ஷனை காணும், ஷட் டவுன் ஆப்ஷனை காணும். அப்ப L1 அப்படிங்கிறது சரி, நோ ரீட் ஒன்லி அப்படிங்கிறது எந்த ஒரு ஆக்சஸும் இல்லாம நம்ம கொடுக்கறது. சரிங்களா? நெக்ஸ்ட் ரோல்ஸ்ல சப்போஸ் உங்களுக்கு வந்து பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷின் மட்டும் எனக்கு ஆக்சஸ் வேணும், அது சில கேட்பாங்க. அதாவது ஒரு சில அப்ளிகேஷன் டீம் அல்லது விண்டோஸ் டீம் அவங்களாம் கேட்பாங்க. அவங்களாம் எப்படி கேட்பாங்கன்னா, எனக்கு இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷின் மட்டும் ஆக்சஸ் வேணும், எனக்கு இந்த ஃபோல்டர் மட்டும் ஆக்சஸ் வேணும், இந்த கிளஸ்டர் மட்டும் ஆக்சஸ் வேணும்னு கேட்பாங்க. அதேமே நம்ம vCenter டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுலயுமே நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, விர்ச்சுவல் மிஷின் மட்டும் ஆக்சஸ் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ரோல் நேம் வந்து நான் வந்து விஎம்னு கொடுக்குறேன், விர்ச்சுவல் மிஷின். ஓகே, virtual machine access. இதுல I'm going to select virtual machines. privilege இருக்கு பாருங்க. privilege அப்படின்னா எது வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ virtual machine access கொடுத்துட்டேன். இப்ப சேம் அதே யூசர்ல L1 யூசர் இருக்காரு இல்லையா, இவரை கூட அந்த குரூப்ல ஆட் பண்ணிக்கலாம். ஹோஸ்ட் போயிட்டு ஆக்ஷன்ஸ் போயிட்டு பெர்மிஷன்ஸ், அசைன் ரோல்ல விர்ச்சுவல் மிஷின் ஆக்சஸ். இப்ப இந்த L1 அப்படிங்கிற ஆக்சஸ் வந்துட்டு ரீட் ஒன்லில இருந்து விர்ச்சுவல் மிஷின் மட்டும் ஆக்சஸ் ஆகும். அதை செக் பண்ணி பார்ப்போமா? சேம் இப்ப L1 ஆக்சஸ்லாம் இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த L1 அப்படிங்கிற ஒரு யூசருக்கு நான் ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுத்திருந்தேன். ஓகேங்களா? இப்ப அதே L1 அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ்க்கு நான் இப்ப விர்ச்சுவல் மிஷின் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். which means he can only do the modification on virtual machine. virtual machineல மட்டும் ஒரு மாடிஃபை பண்ணிக்கலாம், ஆனா ESX ஹோஸ்ட் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, சோ இப்ப இந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்கு, ரைட் கிளிக் பண்றேன், I can able to do anything. நான் செட்டிங்ஸ் மாடிஃபை பண்ணிக்கலாம், இத ஷட் டவுன், இத டெலீட் பண்ணா டெலீட் பண்ணிக்கலாம். எனக்கு அட்மின் ரைட்ஸ், இந்த விர்ச்சுவல் மிஷின் மட்டும் எனக்கு ரைட்ஸ் உண்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா அந்த ஹோஸ்ட்டுக்கு எனக்கு ரைட்ஸே கிடையாது. இப்போ ஹோஸ்ட் ரைட் கிளிக் பண்ற பாருங்க, எனக்கு ஷட் டவுனோ அல்லது ரீஸ்டார்ட் அந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஆனா ரூட்ல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். அப்ப நம்ம டிஃபைன் பண்ணலாம் இவருக்கு இந்த இப்ப இன்னொரு ரோல் நம்ம ஏதாவது பார்க்கலாம். கேஸ் டவுட் இருந்தா கேளுங்க, நான் வேகமா போற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் கொஞ்சம் ஸ்லோ பண்றேன். டவுட் இருந்தா கேளுங்க. எனி டவுட் கேஸ்? யூசர் கிரியேட் பண்றதுலயோ யூசர் பெர்மிஷன் அசைன் பண்றதுல டவுட் இருக்கா? ஓகே, இல்ல ஓகே கேஸ், anyone acknowledge? புரியுது பிரதர். ஓகே ஃபைன். சோ இது வந்து யாரோட டாஸ்க்னா L3 டாஸ்க், L2 டாஸ்க். மோஸ்ட்லி L3 டாஸ்க் தான், L1 L2 கூட பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து L3 டாஸ்க் தான். இது இன்டர்வியூல பெருசா கேட்பாங்க, இன்டர்வியூல பெருசா கேட்க மாட்டாங்க, ஆனா ஒர்க் பண்ற இடத்துல அது தேவைப்படும் உங்களுக்கு. இது L3 டாஸ்க் மோஸ்ட்லி. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒரு ரோல் ஆட் பண்றேன். பிரதர் இதுல ஏடி யூசர் ஆட் பண்ணலாமா இல்ல லோக்கல் யூசர் தான் இது? நீங்க ஏடில இன்டகிரேட் பண்ணா ஏடி யூசர் ஆட் பண்ணிக்கலாம். ஏடி இன்டகிரேட் இருக்கணும். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, அந்த vCenterல ஏடி இன்டகிரேட் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி ஆக்சஸ் இருக்கு பாருங்க. ஹோஸ்ட்டுக்கு மட்டும் ஆக்சஸ் பண்ணா ஹோஸ்ட்டுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். அந்த டேட்டா சென்டருக்கு மட்டும் ஆக்சஸ், பர்டிகுலர் டேட்டா ஸ்டோருக்கு மட்டும் ஆக்சஸ். இப்போ ஈவன்
இந்த டேட்டா ஸ்டோரை எதுவுமே பண்ண முடியாது என்னால. ரைட் கிளிக் பண்ணி இதுல நீங்க நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா நீங்க வந்து ப்ராக்டிக்கலா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களோட லேப்டாப்லயோ இல்ல ஒரு லேப்லயோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ புரிஞ்சது இல்லையா? ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்ணணும், பெர்மிஷன் எப்படி அசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன், நெக்ஸ்ட் போறேன் இப்போ நான். ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. L1 இன்ஜினியருக்கு எப்படி ஆக்சஸ் கொடுத்திருப்பாங்க ப்ரொடக்ஷன்ல? இப்போ நீங்கலாம் எப்படி கொடுத்திருப்பீங்க? இந்த இப்ப பண்ண பாத்தீங்களா, விர்ச்சுவல் மிஷின் மட்டும் ஆக்சஸ் இருக்கும் உங்களுக்கு. வேற எந்த ஆக்சஸும் இருக்காது அடிஷனலா? ஹோஸ்டுக்கு ஆக்சஸ் இருக்காது. ஹோஸ்டுக்கு ஆக்சஸ் இருக்காது. ஏன்னா ஹோஸ்ட் ஆக்சஸ் ஃபுல்லாவே L2 L3 இருக்கும். அவங்களுக்கு வந்து விர்ச்சுவல் மிஷின்ல என்ன ஆக்சஸ் இருக்கும்னா கன்சோல் ஷேர் பண்றது, ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய தேவைப்படுறதுனால விர்ச்சுவல் மிஷின் மட்டும் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. சில நேரங்கள்ல சில அப்ளிகேஷன் டீமோ அல்லது விண்டோஸ் டீமோ கேட்பாங்க, ஆக்சஸ் கேட்பாங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் கொடுப்போம். ஃபுல் விசென்டர் ஆக்சஸ் கொடுக்க மாட்டோம். உதாரணத்துக்கு எனக்கு வந்து விண்டோஸ் விஎம்மோட ஆக்சஸ் மட்டும் வேணும்னு சிலர் கேட்பாங்க. விண்டோஸ் டீம் கேட்பாங்க, எங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைம் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது, கன்சோலை வந்து நாங்க விண்டோஸ் விஎம்மோட கன்சோலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு சிரமமா இருக்குது, அப்போ எனக்கு அதுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுப்பாங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு நம்ம ஆக்சஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். அவங்களால அந்த விஎம்மோட கன்சோல் மட்டும் பார்த்து எடிட் பண்ணா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம பண்ணிக்கலாம். விசென்டர்ல நிறைய இருக்குது, அதுல நம்ம பார்க்கலாம்.